அரசன் படம் என்னாச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்றாங்களா? எப்போ அரசன் படம் வந்து பிரச்சனை பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 4 நாள் முன்னாடி டிஆர் ஃபோன் பண்ணார். டிஆர் ஃபோன் பண்ணி பிரச்சனை முடிஞ்சதுன்னா 2 படத்துக்கு செட்டில்மெண்ட் பேசியிருக்கோம். 6 ரூபா 7 ரூபா பேசியிருக்கோம். பேசி இந்த படத்துக்கு ஒரு அமௌண்ட்டு தரோம், அடுத்த படத்துக்கு ஒரு அமௌண்ட்டு தரோம். மே 15 மே 20 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். செட் அதே செட்டு தான், இங்கே சென்னையில் தான் செட்டு தான் அப்படின்னு சொல்லுவார். கோயில்பட்டி போகல. அப்போ கோயில்பட்டி கோயில்பட்டி இங்கே செட்டு போட்டாச்சுன்னா கோயில்பட்டி எதனா வெயில் அங்கே போக முடியாது. ஸோ அதனால் அந்த இது வந்து இங்கே ஷூட் பண்ணுறாங்க. நான் தான் அன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன், இது வந்து தானு பண்ண வேலை தான். அது தானுக்கு நடிகர்கள் யாருமே டேட்டு தரல தமிழ் சினிமாவில். எல்லா நடிகர்களுமே தானுக்கு டேமேஜ் இருக்கனால, தானுக்கு நடிகர் யாரும் டேட்டு தரதுனால தானு யோசிச்சார் என்ன பண்ணுறதுன்னு. வெற்றிமாறன் அக்ரிமெண்ட் தானு 3 படத்தை அக்ரிமெண்ட் போட்டார். ஒரு படம் பண்ணிட்டாரு, தனுஷை கூட்டம் லாக் பண்ணி விட்டாரு. ஒரு படம் பண்ணியாச்சு அசுரன். இன்னும் 2 படம் பண்ணி வெற்றிமாறனை வச்சு அசுரம் ஒன்று பண்ணார், அரசன் ஒன்று பண்ணார். 2மே லாக் பண்ணிட்டாரு. 3வது ஒரு படம் லாக் பண்ணோம் பார்த்தாரு, கர்நாஸ் பையன் லாக் பண்ணிட்டாரு. ஸோ 3 படம் அப்போ வந்து தானுக்கு வெற்றிமாறன் அக்ரிமெண்ட்டு முடியுது. ஸோ வெற்றிமாறனை வச்சு இப்போ வந்து சினிமாவில் யாரை பிடிச்சாலும் பிடிக்கலாம். நடிகர் வெற்றிமாறன் டைரக்ஷன் எல்லா நடிகரும் நடிகர் அவங்க ஆசைப்படுறாங்க. இல்லை ஃப்ரீயாலேண்ட் வெற்றிமாறன் இப்போ எல்லா நடிகருக்குமே எல்லா இயக்கமும் நடிச்சாச்சு. சேராத ஒரு ஆள் யார்? வெற்றிமாறன் தான். வெற்றிமாறன் டைரக்ஷன் எல்லாரும் நடிகர் ஆசை. ஆனால் வெற்றிமாறன் லாக் ஆனது தானுக்கிட்ட. தானுக்கு நடிகர் சப்போர்ட் பண்ணல. அதை வெற்றிமாறன் வச்சு தானு பிடிக்கலான்னு பார்த்தாரு. கட்சியில் சிம்பை பிடிச்சாரு. அது பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணார். ஒரு ப்ராஜெக்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு படம் லாக் பண்ணோம். கரெக்டாக கர்நாஸ் பையன் படம் வந்தது. தமிழ்நாடு 30-30 ரூபா ஷேர் அந்த படம்.